ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஒரு ப்ளவுஸ் சில சாரியில் உள்ள ப்ளவுஸ் நமக்கு பத்தாது தைக்கிறதுக்காக. ஆனால் நம்ம அதில் தான் நம்ம ஸ்டிச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த இருக்க ப்ளவுஸ் எல்லாம் நம்ம லைனிங்கில் நம்ம எப்படி கட் பண்ணியோமோ அதே அளவுலேயே நம்ம கட் பண்ணி எடுப்போம். அந்த மாதிரி ப்ளவுஸை நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அடியில் மெயின் கிளாத்தை போட்டுட்டு மேலே லைனிங் கிளாத்தை போட்டுட்டு நம்ம எவ்வளோ ஃபோல்டிங்காக நம்ம மார்க் பண்ணியிருக்கோமோ அதை மார்க் பண்ணி இந்த மாதிரி ஸ்டிச் போட்டிருக்கலாம். போட்டுட்டு நம்ம பின் குத்தி வச்சுக்கோம் பாருங்கள். அந்த பின்னை எடுத்துட்டு நம்ம எப்பவும் போடுவோம் பாருங்கள் எண்டில் தையல் லைனிங்கில், அதே மாதிரி நம்ம அந்த எண்டில் ஒரு தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டுட்டு இதுக்கு மேலே மெயின் கிளாத்லேயே நம்ம தையல் போட்டு எடுத்துக்கலாம். எண்டில் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த மாதிரி லைனிங் பக்கத்தை எடுத்து திருப்பி வச்சுக்கோங்க. திருப்பி வச்சுட்டு அந்த நெக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி நம்ம பின் போட்டு எடுத்துக்கலாம். பின் போட்டுட்டு அப்படியே நம்ம எப்போ நம்ம லைனிங் அட்டாச் பண்ணோம் பாருங்கள், அந்த மாதிரி நம்ம லைனிங் அட்டாச் பண்ணலாம். லைனிங் அட்டாச் பண்ணதுக்கப்புறமா அதில் இருக்க எக்ஸஸ் இருக்க பீஸை எல்லாம் கட் பண்ணி எடுக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இப்போ நம்ம பேக்கில் டாட்டு பிடிப்போம் பாருங்கள், அதுக்காக நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெண்டாக ஃபோல்டு பண்ணி போட்டுட்டு ஒரு 4.5 இன்ச்சில் மார்க் பண்ணிக்கோங்க. நீளம் ஒரு 4 இன்ச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு 1/2 இன்ச்சு அளவுக்கு நம்ம பிடிச்சி நம்ம 1/2 இன்ச்சு அளவு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கிராஸாக லைன் போட்டுட்டு நம்ம அதில் தையல் போட்டு எடுக்கலாம். அடுத்த பக்கத்தையே நம்ம அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணி எடுக்கலாம். இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது கழுத்தும் விரியாது, நமக்கு ப்ளவுஸு நம்ம கரெக்டாக சூப்பராக தைச்சி எடுத்துக்கலாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணி